அன்பர்களே, இன்று பஞ்சபடி ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். மத்திய திருப்பதி என வழங்கப்படும் இந்த கோவில் திண்டிவனம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் 29 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. 2003ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி 36 அடி விஸ்வரூப ஆஞ்சநேய சுவாமி இங்கு பிரதிஷ்டை செய்ய பெற்றார். அதன் பின் ஆலய கட்டுமான பணிகள் தொடங்க பெற்றன. பலரின் கொடையினாலும் இடைவிடாத முயற்சியாலும் மிக அழகிய வேலைப்பாடுகளுடன் ஆலயம் முழுமையாக அமைக்கப்பெற்றது. ஆலய வளாகத்தில் 4 சன்னதிகள் உள்ளன. 2007 ஜனவரி 31ஆம் நாள் இந்த ஆலயத்தின் முதல் கும்பாபிஷேகம் 5 நாட்கள் யாகசாலை பூஜைகளோடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. 23/6/2019 இரண்டாவது கும்பாபிஷேகம் நடைபெற்றது. நுழைவாயிலில் 5 நிலை ராஜகோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. கோவிலின் உள்ளே நுழைந்தவுடன் ஜெயமங்கள வலம்புரி மகாகணபதி சன்னதி உள்ளது. பிரம்மாண்டமான இந்த மகாகணபதியை வணங்கினால் நம் வாழ்வில் இடர்கள் நீங்கி சுடர் விட்டு பிரகாசிக்கும் என்பது ஐதீகம். அடுத்ததாக வேண்டுவோருக்கு வேண்டிய வரமளிக்கும் விதமாக ராமர் கம்பீரமாக பட்டாபிஷேக ராமராக காட்சி தருகிறார். சீதை, லக்ஷ்மணன், பரதன், சத்ருகுணன், சுக்ரீவன், அங்கதன், ஜாம்பவான், விபீஷணன், ஹனுமன் சமேதராக பட்டாபிஷேக ராமர் அபூர்வமாக தரிசனம் செய்கிறார். இந்த திருக்கோவிலுக்கும் திருமலை திருப்பதி சீனிவாசனுக்கும் தொடர்பு உண்டு. எனவே திருமலையில் உள்ள வெங்கடாஜலபதி என்னும் சீனிவாச பெருமாளை திருமலையிலேயே ஸ்ரீவாரி பெருமாள் சிலை வடிவமைக்கப்பட்டு இங்கு கொண்டு வரப்பட்டது. 10/5/2019 அன்று அந்த சிலை இங்கு தனி சன்னதியில் பிரதிஷ்டை செய்ய பெற்றது. 23/6/2019 கும்பாபிஷேகம் செய்ய பெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த சன்னதியில் வழிபட்டு செல்கிறார்கள். 2 ஸ்ரீ ராமரின் சொர்ண பாதுகைகள் செய்ய பெற்று 106 திவ்ய தேசங்களுக்கும் எடுத்து செல்ல பெற்று இந்த கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. இவற்றை ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதியில் தரிசிக்கலாம். ஸ்ரீ ராமர் சன்னதிக்கு நேரே சலவைக்கல்லால் ஆகிய 2 பாதுகைகள் ராம பாதுகா மண்டபத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. இவற்றிற்கு பக்தர்களாலேயே பன்னீர் அபிஷேகம் செய்யப்படுகிறது. பஞ்சமுக ஆஞ்சநேயர், நரசிம்மர், ஹயக்ரீவர், வராகர், கருடர் ஆகியோர் அருளுடன் பஞ்ச முகங்களோடு பக்தர்களுக்கு ஆஞ்சநேயர் அருள் பாலிக்கிறார். இவரை வழிபட்டால் 17 பேர்களும் கிட்டிடும். இவருக்கு வடமாலை சாற்றி ஸ்ரீராம் ஜெயராம் என்று ஜெபம் செய்து வழிபட்டு 5 முறை நமஸ்காரம் செய்தால் நினைத்த காரியம் நிறைவேறும். இங்குள்ள அணையா தீபத்திற்கு நெய் ஊற்றி வழிபட்டால் ஆஞ்சநேயர் அருள்மழை பொழிந்திடுவார். தமிழ் வருடப்பிறப்பு, சங்கடகர சதுர்த்தி, விநாயக சதுர்த்தி, பூச நாள், ஸ்ரீராமநவமி, மூல நாள், வைகுண்ட ஏகாதசி போன்றவை இங்கு விழா நாட்கள். 16 பேர்களையும் அருளும் பஞ்சபடி பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஸ்ரீராம் ஜெயராம்.